குரு மாணவி உரையாடல். ஒளிநிலையும் சுத்தநானியும். குருவே, இரவில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று ஏன் சொல்கிறார்கள்? மகளே, இருள் மனத்திற்கும் பிராண சக்திக்கும் சோர்வை தரும். தீப ஒளி வீட்டிலிருக்கும் இருளை அகற்றுவது போல உள்ளிருக்கும் அஞ்ஞான இருளையும் அகற்ற உதவும். அதனால் ஆயுள் கூடுமா குருவே? ஆம், வெளிச்சமும் அமைதியும் உள்ள இடத்தில் மனம் ஆனந்தமடையும். அந்த ஆனந்த நிலை உடலுக்கும் உயிருக்கும் நன்மை தரும். ஜீவ தீபம் என்று சொல்வதன் அர்த்தம் என்ன? மனிதன்தானே ஒரு தீபம். உடல் ஒரு வீடு போல, ஆன்மா அதன் ஒளி. அருள் இல்லாமல் இருந்தால் அஞ்ஞான இருள் மனத்தில் சேரும். நெற்றிக்கண் என்றால் என்ன? அது ஞானக்கண். ஆசாரியரின் அருளால் அது திறக்கப்படும். அது திறந்தால் உண்மைகள் அனைத்தும் தெளிவாகப் புரியும். அந்த நிலையை அடைந்தவரே சுத்தநானியா? ஆம் மகளே, சுத்தநானி கருணை நிறைந்தவர். அவர் பார்வை கூட உயிர்களுக்கு நன்மை தரும். அந்த ஞானக்கண்ணை எப்படி திறக்க முடியும்? அருள் என்ற திறவுகோலால் மட்டுமே. அருள் என்பது பெரிய தயை. தயை உள்ள மனமே ஞானத்திற்கு வாசல். தயை இருந்தால் அருள் கிடைக்குமா? நிச்சயம். ஜீவர்களிடம் கருணை கொண்ட மனதில் இறையருள் தானாக ஒளிரும். தீபத்தில் ஒளி, சோபை, பிரகாசம் என்று சொல்வது என்ன? ஒளி என்பது வெளிப்படும் சக்தி. சோபை என்பது அதன் அழகு. பிரகாசம் என்பது அனைத்தையும் நிரப்பும் பேரொளி. அதுபோல் இறையருளும் ஆன்மாவை விழிப்புறச் செய்கிறது. இறுதியில் சொல்லப்படும் உதாரணத்தின் பொருள் என்ன குருவே? உண்மையான சக்தி தூரத்திலும் செயல்படும் என்பதை உணர்த்தும் உதாரணம் அது. அருள் சக்திக்கும் எல்லை இல்லை என்பதே அதன் கருத்து. குருவே, இப்போது புரிகிறது. வெளி தீபத்தை ஏற்றுவது போல உள்ளத்திலும் அருள் தீபம் ஏற்ற வேண்டும் அல்லவா? அதுவே சுத்தநானத்தின் ஆரம்பம் மகளே.